இன்றைய நாளுக்குரிய நம்மளை போன்ற இளைஞர்களுக்கு நல்லுரையாக இயேசு கிறிஸ்து கூறும் இறைவார்த்தைகள். நூல் நீதிமொழிகள் அதிகாரம் 1 இறைத்திருவார்த்தைகள் 7 தொடங்கி 19 வரை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர். பிள்ளாய், உன் தந்தை தந்த நற்பயிற்சியை கடைபிடி. உன் தாய் கற்பிப்பதை தள்ளிவிடாதே. அவை உன் தலைக்கு அணிமுடி, உன் கழுத்துக்கு மணிமாலை. பிள்ளாய், தீயவர்கள் உன்னை கவர்ச்சியூட்டி இழுப்பார்கள். நீ அவர்களுடன் போக இணங்காதே. அவர்கள் என்னை பார்த்து, எங்களோடு வா, பதுங்கி இருந்து எவரையாவது கொள்வோம், யாராவது ஓர் அப்பாவியை ஒளித்திருந்து தாக்குவோம், பாதாளத்தை போல நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம், படுகொலிக்கு செல்வோரை அது விழுங்குவது போல நாமும் அவர்களை முழுமையாக விழுங்குவோம். எல்லா வகையான அரும்பொருள்களும் நமக்கு கிடைக்கும். கொள்ளையடித்த செல்வத்தால் நம் வீடுகளை நிரப்புவோம். நீ எங்களோடு சேர்ந்து கொள், எல்லாவற்றிலும் உனக்கு சமபங்கு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். பிள்ளாய், அவர்களோடு சேர்ந்து அவர்கள் வழியில் செல்லாதே. அவர்கள் செல்லும் பாதையில் அடி வைக்காதே. அவர்கள் கால்கள் தீங்கிழைக்க துடிக்கின்றன, இரத்தம் சிந்த விரைகின்றன. பறவையை பிடிக்க அதன் கண்முன்னே அன்று மறைவாகவே கண்ணி வைப்பார்கள். அவர்கள் பதுங்கி இருப்பது அவர்களுக்கே ஊறு விளைவிக்கும் கன்னிமாளிகள் ஆகிவிடும். அவர்கள் ஒளிந்து காத்திருப்பது அவர்களையே அழிக்கும் பொறியாகிவிடும். தீய முறையில் பணம் சேர்க்கும் அனைவரின் முடிவும் இதுவே. அந்த பணம் தன்னை வைத்திருப்போரின் உயிரையே குடித்துவிடும். இது போன்ற இன்னொரு தேவ வசனங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இது போன்ற தகவலுக்காக நம்முடைய ஜெம் சேக்ரெட் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.